வணக்கம் ரஜினி. அதாவது ஒரு பிரியா விடையோட ஒருத்தர் கிளம்பி இருக்காரு, ஸ்டீஃபன் ஆமா. பிளெமிங் ஐயா அவர்கள். ஓகே. ஐயா அவர்கள் கிளம்புனது ஒரு பண்டிகை கொண்டாடுகள அந்த மாரி எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே குழுவினர்கள் அவர்கள், அது ஆன்லைன் குழுவினர்கள் முக்கியமா. அவங்க எல்லாருமே ஒரு இது நிதர்சனமான ஒரு வெற்றியாக கருதி, அவங்க வருத்தமா எல்லாரும் இருந்தாலும் ஒரே சந்தோஷத்தோட சந்தோஷமா இருக்கு. ஆமா. அந்த சந்தோஷம் ஒரு 5 நிமிஷம் தான் அவங்க லாஸ்ட் ஆச்சு எல்லாருக்குமே. ஏன்னு எனக்கு தெரியும், பட் நீங்களே சொல்லுங்க அது. உடனே ஹேமந்த் பதானியோட அவங்களுக்கு லிங்க் வந்துச்சு. அதோட அது வரைக்கும் ஃபிளெமிங் வேண்டாம் அப்படின்னு கரகோஷம் போட்டு சுத்திக்கிட்டு இருந்த பயலுக அதே கரகோஷத்தோட பிரிங் பேக் ஃபிளெமிங்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ண கோ ஆரம்பிச்சோம். பேக் அதனால இண்டியன், கம் பேக் இண்டியன். கம் பேக் இந்தியன், அதுவும் இந்தியன் 2 அவங்க ஒரு ட்ரெண்ட் செஞ்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப செம்மையா இருந்தது அது. சோ நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, ஹேமந்த் பதானி இதெல்லாம் சொல்றீங்கல்ல, இப்ப நான் இது கூட சேர்த்து இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்றேன். ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப பார்க்க கிளியரா தெரியும். இதுக்கு முன்னாடி ட்ரேட் டாக் வந்து யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இருந்துச்சு? அதே போல காலர் டிஷர்ட் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குன்னு சொன்னா இனிமே நான் இதே போட்டு உட்காந்துருவேன். அதே மாதிரி எனக்கு ஆமா ஹெட்லைட் டிஷர்ட் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆமா இதே போட்டுக்கிறேன். பாப்பாங்க. வேற வேலை டேஷ் இல்லை எங்களுக்கு. உங்களுக்கு நல்லா இருக்கலையான்னு பார்த்து சொல்றதாங்க வேலையா இருக்கு. சொல்லானுங்க அதாச்சும் அவங்க பாக்க, ஏண்டா திங்கட்கிழமை அதுவுமா நாங்க ஆபீஸ் முடிச்சிட்டு கரும வேற வழியில்லாம பாக்குறோம், இதுல இதை கேக்குறீங்க. இது பொம்பளை போல கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, நீயா நான் ஒன்ன மாதிரி ரசிக்கிறேன்னாங்க. ரஜினி இப்போ என்னன்னா, ஹேமந்த் பதானி வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீசெண்டா ஒரு பேச்சும் போயிட்டு இருந்துச்சு. அசுடோஷ் சர்மா வேற அந்த ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாருல, ட்ரேடு. எல்லோ கலர் ஹார்ட் வச்சுட்டு. ஆமா, ட்ரேடுக்கு. சோ இப்போ அசுடோஷ் சர்மா உள்ள வருவாரா, ஆர்எல்ஸ் அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியான்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் 360 டிகிரின்னு போட்டு அதனால சிஎஸ்கே மகேந்திரா போஸ்டர் போட்டுருந்துச்சு. ஜெயவர்தனே உள்ள வருவாரா நீங்க கேள்வி கேட்க வரீங்க அதானே? கிடையாது. நான் ஸ்கை வருவாரா, ஆச்சும் ஆயுஷ் மாத்திர ஸ்கை கொண்டு வருவாங்களா இவரு ஆமா, உண்மையிலேதான். ஏன் ஏன்னா எப்பவுமே விக்காத தக்காளியே எத்தனோடு சிஎஸ்கேல சேல் பண்ண பாக்குறீங்க? எனக்கு அதுதானே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் நல்ல தக்காளி அது தான் எடுத்துட்டு வாங்கல ஏதாவது. அதுலயும் இதுல என்ன தெரியுமா ஹைலைட், அவனுங்க அவனை ம். சொல்லுவாங்கல்ல, சில மூஞ்சி சார் மூஞ்சி அதை பார்த்தாதான் கோத்துடணும்னு தோணும், அந்த மாதிரிதான் அவன் பிஹேவ் பண்றான். ஆக்சுவலா இதுல ஆமா. அஷ்டு சர்மா வந்தா கூட, ஃபர்ஸ்ட் நம்ம வில் டிஸ்கஸ் அபவுட் திஸ் ஆப்ஷன்ஸ். ஓகே, இந்த ட்ரேட் நடக்க போகுதுங்கிறது மோர் ஓவர் கன்ஃபார்ம்டுங்க மாதிரி தான் பேச்சும் போகுது. பட் யாரு ஸ்டீஃபன் பிளமிங்கா இருந்தா ஹர்திக் பாண்டே இதெல்லாம் பேசியிருந்தாங்க. இப்போ ஹேமந்த் பதானி ஒரு அஷ்டு சர்மா இங்க பிரிங் ஹேமந்த் பேக் பதானி பண்றாரா அப்படின்னு. அதுவும் ஒரு லிங்க் தான். ராகுல் டிராவிட் பட்டியல தான் உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் முன்னாடியே சொன்னேன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், ஐபிஎல் முடிஞ்ச உடனே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஸ்டீஃபன் லெமிங் அண்ட் கோ ஒன்று சாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ராகுல் டிராவிட் தான் வில் கேப்சர் த ரெயின் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன் முன்னாடி. இல்ல அந்த வீடியோல நம்ம போட்டிருந்தோம், நீங்க சொன்ன ஞாபகம் இருக்கு. ஆனா ம். நான் இப்போ நீங்க சொன்னது லாஜிக்காவே இருந்தாலுமே இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு நான் வரேன். பிகாஸ் நான் இது ஏன் சொல்றேன்னு சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிட் இடிபிஎல் அந்த யூரோப்பியன் T20 பிரீமியர் லீக்ல ஒரு டீமை வாங்கியிருக்காரு, அங்க மென்டராவும் ஒர்க் பண்றாரு. சோ அப்படி இருக்கும்போது, ஏன்னா இப்போ சூப்பர் கிங்ஸ் வாங்கியிருக்காரா இல்ல அசோசியேட் ஆயிருக்காரா? இல்ல அவரும் அஸ்வின் சேர்ந்து வாங்கியிருக்காருன்ற மாதிரி தான் நான் ஓ நியூஸ் பார்த்தேன். ஓகே. அசோசியேட்டட், இட் இஸ் மை பேட். ஓகேவா? அவங்க வாங்கியிருக்காங்க. அதுல வந்து அஸ்வின் தான் கேப்டனாவும் ஆட போறாருன்ற மாதிரி பேச்சு. சோ இதுல என்னன்னா, இது நடக்கிறது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? சோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்குள்ள வரேன். டோட்டல் சூப்பர் கிங்ஸ் அந்த என்டையர் பிரான்சைஸுக்குள்ளுமே இருந்து பிளெமிங் வெளியே வந்துட்டாரு. சோ இப்போ வந்தாங்கன்னா என்டையர் பிரான்சைஸ்க்கு ஒரு ஆள் தான் சூஸ் பண்ணுவாங்க எப்பயுமே சூப்பர் கிங்ஸ் பண்ண போகுது. சோ இப்போ ராகுல் டிராவிட் இது ஃபுல் ஃபிளெஜ்டா ஒர்க் பண்ண முடியுமா? ஏன்னா இப்ப ஜேஎஸ்கே மேட்ச் நடக்க போகுது, இதுலயே தெரிஞ்சிடும் புது கோச் அவரோட ஸ்டைல் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அந்த ஜேஎஸ்கே நடக்கும் போது நமக்கு இங்க ஆப்ஷன் ரிட்டன்ஷனும் நடக்கும். சோ தட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இதுதான் இவங்க ஃபாலோ பண்ண போறாங்க அப்படிங்கிறது எக்ஸிகியூஷன் நம்ம ஜேஎஸ்கேல பாத்துருவோம். அண்ட் என்ன நடக்க போகுதுங்கிற நிலவரத்தை நம்ம இங்கேயும் பாத்துருவோம். இதுதான் நிலவரம். சோ இப்படி இருக்கும்போது எப்படி ஒர்க் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க கேட்கிறேன். இஃப் ராகுல் டிராவிட் ராகுல் டிராவிட் அவருக்கு என்ன டிராவல் பண்றது இஷ்யூ இருக்கு? டிக்கெட் போடுறது சென்னை சூப்பர் கிங்ஸ், போயிட்டு வர்றது எத்தியாட் ஃபிளைட்ல. இதுக்கு மேல வர என்ன வேணும் அவருக்கு? இல்ல நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ புதுசா டீம் சேஞ்ச் ஆகுது, நம்ம லாஸ்ட் டைம் பேசியிருந்த கன்சர்னே அதுதானே சொல்ல வரேன். ஏன்னா இந்த மனுஷன் வந்து இப்போ ஒரு என்டையர் இந்தியன் டீம் கொடுக்குறீங்க, அவருக்கு வந்து ஆக்ஷன் ஃபம்பிள் எல்லாம் ஐ மீன் ஆக்ஷன் எல்லாம் ஃபம்பிள் ஆக்ஷன் இல்லாம ட்ரெயின் பண்ணா மாஸ் காட்டுவார் ஆளு. சோ இந்தியன் டீம் கிட்ட கொடுக்குறீங்க, செட்டப்ல கொடுக்குறீங்க, நல்லா பண்ணுவாரு. ஓகே, இப்போ ஆக்ஷன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த கன்ஃபியூஷன்ல நான் கேட்கறேன்னு சொல்ல வரேன். அந்த கன்ஃபியூஷன் கேக்குறீங்களா? அப்படின்னா அது நம்ம பொறுத்திருந்து தான் கமல் பார்க்கணும். ஏன்னா இவங்க எப்படி ம். கோச் தான் டிசிஷன் எடுக்க விடுறாங்களா, இல்ல கேப்டன் டிசிஷன் எடுக்க விடுறாங்களா, இல்ல தோனியோட ரோல் இப்ப என்ன ஆக போகுது, அவர் மென்டாரா உள்ள வராரா, இல்ல அவரே கோச்சா உள்ள வராரா, எதுவுமே நமக்கு ஒன்றும் ஷுவரா தெரியல. ஆனா அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பாயிண்ட். தான் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். தோனியுமே உள்ள கோச்சா வரதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தோனி கோச்சா வந்தா நீங்க கேட்குற கேள்வி ஒன்று நியாயமா வரும். அப்போ அவர் ஜேஎஸ்கேவும் பார்த்து போறா, டிஎஸ்கேவும் பார்த்து போறா அப்படின்னு கேட்டா, அவர் பார்த்து போறா, அவரோட அசோசியேட்ஸ் பார்த்துப்பாங்க. மேபி சின்ன தலைவனா உள்ள வந்துட்டு அவர் என்ன சுத்திட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். தலைவன் சொல்லுவான் எல்லாமே சொல்லிட்டு ஒரு வீடியோ கால்ல இருந்து தோனி கோச் பண்ணுவாரு, அங்க இருந்து இவர் எக்ஸிக்யூட் பண்ணுவார். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபன் பண்ணாலும் பண்ணுவாங்க. தோனி எனக்கு எனக்கு வந்து தெரிஞ்ச நேரம் எப்படி இருக்கு. ஏன்னா தோனி வில் நாட் பி டிராவலிங் ஆல் அரௌண்ட் இந்த இயர்லாம் அவர்லாம் பண்ணவே மாட்டாரு. அவர் நான் உண்டு 2 மாசம் உண்டுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருப்பாரு. ஸோ அது ஒரு கண்டிப்பா. ஹைலி ஒரு ஒரு லோ ரேங்க்னு வச்சுப்போம். ஒரு ஃபேண்டசி
அவ்வளவுதான். அதை பொறுத்த வரைக்கும் ஆமா. நடந்தா ஓகே அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து எனக்கு இப்போ ராகுல் டிராவிட் வந்தாருன்னா அவர் ஆப்ஷன் ஃபம்பிள்ஸ் கண்டிப்பா பண்ணியிருக்காரு. நான் பண்ணதே கிடையாதுலாம் சொல்ல மாட்டேன், நிறைய பண்ணியிருக்காரு. ஆமா. அப்படி இருக்கும்போது இப்போ நேஷனல் டீம் செலெக்ஷன் நம்ம முன்னாடி பேசினது தான். இப்போ நேஷனல் டீம்னு வரும்போது பிளேயரை சும்மா பிக் பண்ணி உள்ள வச்சா போதும். அதை பிட்லாம் பண்ண போது இல்லை, அதில் டைனமிக்ஸ் அதை மாற போறது இல்லை. பிடிச்ச பிளேயரை எடுத்து உள்ள போட போறோம், அதை ஒரு அவுட்புட் கொடுக்க போறோம், அப்படிதான் இருக்கும். ஆனா இதே வந்து ஆப்ஷன் வரும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி சிஎஸ்கே வந்து இது ஒரு டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உள்ள கூட்டு வரதோ, இல்ல எக்ஸிஸ்டிங் தோனியை டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்டா மாத்துறதோ வச்சுட்டு தோனி கிட்ட அந்த மேனேஜ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு, எப்பா நீ டெசிஷன் எடுப்பா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜில நீ பாரு. ஹெட் கோச்சோட வேலை என்ன? மெயினா கோச் அப்படின்னாலே வந்து பிளேயர்ஸை ட்ரெயின் பண்றது தான் அவங்களோட வேலை. ஹை ஸ்கேலா இருந்தாலும் லோ ஸ்கேலா இருந்தாலும் அந்த அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்றது தான் அவங்களோட வேலையாவே இருக்கும். இப்போ இந்த பிச் ஆட போறோம், இப்போ ஃபார் லக்னோல போய் ஆட போறோம் அப்படின்னா அங்கே ஸ்லோ விக்கெட்னும் போது அப்போ ஒரு குயிக்கா டீம் காம்பினேஷன் எப்படி சூட் ஆகுதுன்னு பார்ப்பாங்க, எந்த பிளேயர் அடாப்ட் பண்ணுவாங்க சீக்கிரமான்னு பார்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு ராகுல் டிராவிட் நல்ல ஃபிட். ஆனா ஆமா. இது ஆப்ஷன் வரும்போது கண்டிப்பா ராகுல் டிராவிட் ஐடென்டிஃபை பண்ணுவார் பிளேயர்ஸ். ஆனா அவருக்கு அந்த ஆப்ஷனோட டைனாமிக்ஸ் வந்து பெருசா ப்ளே பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆப்ஷன் டைனாமிக்ஸ் போது வந்து அது ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன் தான். டீம் வந்து உங்களை இப்ப எப்படி போன ஆப்ஷன் வந்து எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க, சிஎஸ்கே இவன் தான் பிடு போட போறான், இவன் தான் பண்ண போறான்னு சொல்லிட்டு ஆமா. நம்ம இங்க உட்காந்து பேசுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஆனா நம்ம என்ன நினைச்சோம், ரொம்ப முட்டாளா ஒரு 14 கோடி வரைக்கும் போக மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா அவங்க அதே மீறி நோ வி வில் சர்ப்ரைஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. ஃபைன், பிரச்சனை கிடையாது, அவங்க போயிட்டாங்க, வாங்கிட்டாங்க. அது ஜஸ்டிஃபை பண்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணாங்க, அதை பண்ண முடியாம போச்சு அவங்களால. ஸோ எனக்கு தெரிஞ்சு ராகுல் டிராவிட் வந்தாருன்னா நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட வரணும். அதுதான் அந்த ஏஆர் ஸ்ரீகாந்த் இருக்காருன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். வேண்டாம், போதும், அவர் அந்த ஒரு ஆக்ஷனை பண்ணதே எனக்கு போதும். பண்ணிட்டு ஆனா ஒரு சுருட்டை பிடிச்சி அவர் போட்டாரு, எனக்கு அதுவே எனக்கு வந்து மனசெல்லாம் எனக்கு கேட்க மாட்டேங்குது இப்போ வரைக்கும். ஆனா ஒரு விஷயம் நல்லது நடக்கும் ரஜினி. இந்த எப்படி சொல்றது, இந்த ஸ்கவுட்டிங் டீம் இருக்குல்ல, இந்த ஸ்கவுட்டிங் டீம் ம். மூலயமா முன்ன வந்து ஆக்சுவலி ஒரு கன்சர்ன் இருந்துகிட்டே இருந்துச்சு சிஎஸ்கே என்விரான்மெண்ட்ல. ஸ்கவுட்டிங் டீமோடைய வேர்ட்ஸ் அவங்க கேட்க மாட்டாங்க, வெதர் இட் இஸ் அந்த சூப்பர் கிங்ஸ் அகாடமில இருந்து வர பிளேயர்ஸாவே இருந்தாலும். அப்படி பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் அங்க போய் விளையாண்டது முத கொண்டு சொல்றேன். சோ இந்த மாதிரி சூப்பர் கிங்ஸ் அகாடமில இருந்து இருக்கிற ஸ்கவுட்டிங்கோ வெளியில போய் அவங்க ஸ்கவுட் பண்ற அந்த பிளேயர்ஸை வந்து அவங்க ரிப்போர்ட் பண்றதையுமே கூட அவங்க கன்சிடர் பண்ணல அப்படிங்கிறது. அது உண்மை என்ன தெரியல, ஆனா நீண்ட காலமா அது வந்து ஒரு உண்மைதான். கம்ப்ளைண்டாவே இருந்துகிட்டு இருந்துச்சு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அது வந்து அட்ரஸ் ஆகும்னு நினைக்கும் போது கைண்ட் ஆஃப் ஓகே அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. இல்ல பிகாஸ் கண்டிப்பா அது இப்ப ராகுல் டிராவிட் உள்ள வந்தாருன்னா அதுக்கான டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. 100% நடக்கும். மத்தவங்களோட ஆனா ராகுல் டிராவிட் நிறைய அவருமே நடக்கும். ஒரு நல்ல ஒரு ஸ்கவுட் தான். ஆக்சுவல் ராகுல் டிராவிட் சாருமே ஆமா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா செம்ம வெரி குட் ஸ்கவுட் அவரு. அவர் பிளேயர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாருன்னா அவரு விடவே மாட்டார், பேக் பண்ணி அந்த பிளேயரே போதுன்ற அளவுக்கு பேக் பண்ணுவார் அவனை. அந்த மாதிரி ஒரு பிளேயர், ஐ மீன் அந்த மாதிரி ஒரு கோச் அவரு. ஸோ அந்த விஷயத்துல பிளஸ் யங்ஸ்டர்ஸ் ஈஸியாக கனெக்ட் ஆவாரு. அவருக்கும் மேனேஜ்மெண்ட், இந்த பெரிய பிளேயர்ஸோட ஈகோ மேனேஜ் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸியா அவர் பண்ணுவாரு போயிட்டு. ஸோ இதெல்லாமே ஒரு நல்ல கோச், அவர் நல்ல அபிப்பிராயம் இருக்கு எல்லாருக்குமே அவர் மேல, ஒரு ரெஸ்பெக்டும் இருக்கு ஹையா. அதே நேரத்தில் வந்து இஸ் வெரி, அவர் ரொம்ப ஒரு பிளேயிங் டேஸ்ல இருந்து சென்னையோட ரொம்ப அசோசியேட்டட் தான். அவர் நிறைய இங்க வந்து லீக் மேட்சஸ்லாம் நிறைய ஆடுவார், ஃபர்ஸ்ட் டிவிஷன் மேட்சஸ்லாம் நிறைய ஆடுவார் அவர் இந்தியா ஆமா. சிமெண்ட்ஸ்லாம். ஸோ எப்படி வெரி ப்ரிஃபரபிள் சாய்ஸ்னா வந்து ராகுல் டிராவிட தான் இருப்பாங்க. இப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்து ஹேமந்த் பதானி செகண்ட் ஆப்ஷனா வச்சிருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த சோர்சஸ்லாம் அதான் சொன்னாங்க, ஹேமந்த் பதானி தான் செகண்ட் லைன்ல நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாரின் ஆப்ஷன்ஸ் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க சிஎஸ்கே சைட்ல இருந்து. ஃபாரின் ஆப்ஷன்ஸ் நாங்க போக மாட்டோம் அப்படின்றது எதுக்காக தெரியல. மேபி தே மைட் சர்ப்ரைஸ். நிறைய பேர் வந்து பிரெண்டன் மெக்கலம்லாம் போட்டு பயங்கரமா ரீல்ஸ்லாம் போட்டு சுத்திட்டு பிரெண்டன் இருக்காங்க. மெக்கலம் வாய்ப்பே கிடையாதுங்கிறது தான் பாயிண்ட். பிகாஸ் அவர் ஒயிட் ஆமா பால் கிரிக்கெட்ல ஸ்டில் ஹி இஸ் டூயிங் ஃபார் ஆமா இசிபி இல்ல. ஆமா இப்போதைக்கு அவரால் இங்க வர முடியாது. ஆமா. அப்படியே வந்தாலும் சிஎஸ்கே ஒரு வாரம் கேட்டா பெரிய கேள்விக்குறி தான். சில அதே மாதிரி ரஜினி நீங்க சொல்றீங்கல்ல, டேய் அவனுங்க அப்பெல்லாம் திங்க் பண்ண மாட்டானுங்கடா. இன்னொன்னு கமெண்ட்ல போட்டிருக்கானுங்க, ஹெட் கோச் ஆடம் வர்ஜஸ் அண்ட் பேட்டிங் கோச் சுரேஷ் ரெய்னா, பவுலிங் கோச் ஜாகிர் கான் அப்படி போட்டிருக்கேன். டேய் ஆமா யாரா நீ, நல்லா ஆடம் விளையாடுறவங்க போர்ஜஸ் தான் வந்து இவங்களா எடுத்து கோச்சுக்கலாம். வைப்பாரு ஹெட் கோச்சா. வந்து அதான் பேட்டிங் கோச்சா சுரேஷ் ரெய்னா கொடுப்பாரு, போடா அங்கிட்டு அப்படின்னு யாரா தான் சொல்லுவாங்க. நான் ஏன் அவன் கோச்சிங் ஸ்டாஃப் அவங்களோட கொண்டு கோச்சிங் வருவேன்னா. ஸ்டாஃப் எக்ஸாக்ட்லி ம் அவன் கோச்சிங் ஸ்டாஃப் தான் கொண்டு வருவான். ஒண்ணும் இல்ல, நம்ம அவ்வளவு பேசுறோம் ஃபுட்பால். ரஞ்சித் பஜாஜ் நம்ம நம்ம நாட்டுக்காரர், அவரே என்ன சொல்றாரு, எனக்கு கோச்சிங் ஸ்டாஃப் நான் சொல்ற ஆளுங்களை எனக்கு கொடு அப்படின்னு கேக்குறாரு. சோ அவனும் அதான் கேட்பான். அவன் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான ஆளு. அண்ட் ஆல்சோ அவன் ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்த கோச்சுக்கு வந்தா ஃப்ரண்ட் லைனரா இருக்கான். கண்டிப்பா அப்படிலாம் விட அவன் மாட்டாங்க. ஆக்சுவலி நேஷனல் டீம் தான் கோச் பண்ண போறான். ஆடம் போர்ஜஸ் ஆமா. won't be coming to any other franchise. பர்த் ஸ்காட்சஸ்ல தான் 100% இல்ல. அவர் இருப்பாரு. அப்புறமா he will be going to national call up, அவ்வளவுதான். அதுதான் ஆடம் ஆமா. போர்ஜஸோட ஒரு கோச்சிங் கிராஃபா இருக்க போகுது. அண்ட் இல்ல பிரெண்டன் நீங்க சொல்றது மெக்கலம்லாம் உண்மை. யாரும் அனௌன்ஸும் கனவு பண்ணிருக்காங்க காணாதீங்க. ஆக்சுவலா. ஆமா பிரெண்டன் மெக்கலமும் யாரும் கனவுலாம் காணாதீங்க. தலைவன் வரமாட்டான், வந்தா சூப்பரா இருக்கும். உண்மையிலே சொல்றேன், அமேசிங்கா இருக்கும். பிளேசிங் கிரிக்கெட் தான் நம்ம ஆடுவோம். அவன் கரெக்டா பிளாட் ட்ராக்கு ஏத்த ஒரு கோச் தான் அவரு. அவர் வந்தாருன்னா வேற அற்புதமான மாதிரி கோச். இருக்கும். உங்களுக்கு அவரோட ஃபர்ஸ்ட் காப்பி வேணும்னா எங்க ரவி சாஸ்திரி பாய வேணா உள்ள கூப்பிட்டு இறக்குங்க. பர்ஃபெக்ட் ஃபர்ஸ்ட் காப்பியா எங்க தலைவன் இருப்பான். வந்தோடனே
என்னடா கேம் இதெல்லாம் போட்டு அட்ரா தூக்கி சொருவிடா அப்படின்னு பேசிட்டு போவாரு மனுஷன். வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, பேட்டிங் எடுக்கலாம் பவுலிங் எடுக்குமா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு பியர் ஒரு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு பியர் அங்க வைங்க, ஏன்னா வெயில் பட்வைசரோ ஜாஸ்தியா இல்ல இருக்குல்ல. கொரோனா எக்ஸ்ட்ராவோ வைங்க. ஃபர்ஸ்ட் அது ஒரு 2 போடுவோம், அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணுவோம் என்னன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருப்பாரு. எடுத்துட்டு ஆமா நீ ஏதோ கேட்டி என்ன கேட்டா, இல்ல பேட்டிங் எடுக்கணுமா பயிர் எடுக்கணுமா கேட்ட, குடிச்சிட்டு அதிகமா சொல்லு கேள்வி கேட்டேன், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு, இன்னொரு பியர் எடு அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் எடுப்பாரு அவர் அங்க வந்து அந்த மாதிரிதான் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அவர். ஸோ நீங்க அந்த மாதிரி தான் ரவி பாய் இருப்பாரு. ஐ மீன் இருப்பாருன்னு இல்லை, அவர் ஆச்சு செம கோச், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட கோச்சிங் ஸ்டைல்லாம். ஆமா செமையா அவர் கான்ஃபிடன்ஸ் விட்டு இருக்கும், கொடுக்க அதுதான் மாட்டாரு. ரொம்ப முக்கியம். ஆனால் அவரும் வந்தாலுமே வந்து ஆக்ஷன் எப்படி அவரு பிக் பண்ணுவாரு எனக்கு தெரியல. போயிட்டு அவரு ஒரு சின்ன லெஃப்ட் ரைட்ல இப்படி மாட்டிட்டோம் பாத்தியான்னு சொல்லி தூக்குவாரு, அப்படியே நிறுத்திடுவாங்க எல்லாம், டேய் எவ்வளவு தூக்குங்க. அவரு கை தூக்குவாரு, எதுக்கு பீர் கேட்கறதுக்காக கை தூக்கி இருப்பாரு, அது பிட்டு நினைச்சு உடனே போட்டுருவாங்க டப்புன்ட்டு. அந்த மாதிரிலாம் கூட அது கை தூக்குறது யாருக்கா இருக்கும், அவர் பண்ணுவாரு. சூரியகுமார் யாதவ். ஐயோ ஸோ ஆனா உண்மையிலேயே சொல்றேன், நல்ல மனுஷன் சூரியகுமார் யாதவ். ஆனா இப்ப ஆக்ஷனுக்கு வரணும் ரஜினி, இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, எல்லாருமே சூரியகுமார் யாதவ் வந்துட்டு உட்கார வைக்கணும்ன்றாங்கல்ல. நான் நேர்மையா பேசுறேன், அப்பலே போய் சொல்றேன், நல்ல மனுஷன் அதெல்லாம் இருக்குதான். ஆனா அவரோட பொட்டன்ஷியல் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற நான் உண்மையா பேசுறேன். ஓகேவா, கேப்டன்சியா இருந்துக்கிறீங்க, கேப்டன்சியா இருந்துக்கிறீங்க எல்லாரும் கேட்டாங்க. நான் இப்ப சொல்றேன், சிஎஸ்கே கொடுக்கட்டும் வாங்கிக்குவீங்களா அப்படின்னா அதெல்லாம் முடியாது. என்ன அப்ப மட்டும் கேட்கறேன், இப்ப மட்டும் என்ன வாங்க மாட்டேன்ற அந்த மாதிரிதான் இருக்கும். ஹைலி வந்து இங்க 2 பேரும் தான் கமல், எய்தர் ராகுல் டிராவிட் ஆர் ஹேமம் பதானி. பதானி வந்து இஸ் வெரி அன்லைக்லி, ஏன்னா வந்து ராகுல் டிராவிட் இஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ராகுல் டிராவிட் வந்து இஸ் கோயிங் டு டேக் தி ரெயின் ஆஃப் ஃபிலிமிங். அவர் தான் வந்து இப்போ உட்கார போறாருங்க. ஏன்னா இஸ் வெரி சிஎஸ்கே ஃபேமிலினா நான் வந்து 3 இதுவுமே சூப்பர் கிங்ஸ் ஃபேமிலின்னு சொல்லணும். சூப்பர் கிங்ஸ் ஃபேமிலிக்கு அண்ட் ஆல்சோ அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்குமே வந்து ரொம்ப க்ளோஸ் அண்ட் வெரி ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒருத்தர்னா வந்து ராகுல் டிராவிடா இருப்பாங்க. அப்புறமா ஹேமந்த் பதானி தான் இருப்பாங்க. ஆல்சோ ராகுல் டிராவிட் வந்து அகாடமியை வந்து இனாகிரேட் பண்ணதே ராகுல் டிராவிட் எல்லாம் கூப்பிட்டு தான் இனாகிரேட் எல்லாம் பண்ணாங்க. அவர் ஆல்சோ அகாடமி வந்து க்ளோஸா இப்போ ஃபாலோவரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு ரீசெண்டா கூட வந்து ஒரு ஈவெண்ட்லாம் கூட அட்டன் பண்ணிட்டு போனார் அகாடமிக்கு. சொல்லுங்க. இன்ஃபேக்ட் வந்து ராகுல் டிராவிட் அண்ட் சஞ்சு சாம்சனுக்குமே கூட நல்ல ஒரு ரேப்பவும் இருக்கு. இது ஃப்ரம் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருக்கு. ஆக்சுவலி ராகுல் அது கிடையாது. ராகுல் டிராவிடுக்கு ஒரு ருத்துக்குமே நல்ல ரேப்போ இருக்கு. ராகுல் டிராவிட் அண்ட் சஞ்சுக்குமே நல்ல ரேப்போ இருக்கு. ஆக்சுவலி நிறைய பிளேயர்ஸோட நல்ல ரேப்போ இருக்கு. அண்ட் ஆல்சோ பிளேயர்ஸ் பி லைக் லுக்கிங் வெரி, அவர்கிட்ட நிறைய கத்துக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறதுனால ராகுல் டிராவிடுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இதை மெயின்டைன் பண்ணி மேல கொண்டு போறதுக்கு. as a coach இஸ் லைக் டாப் கிளாஸ் தான் அவர் வந்து, அதுல நோ டவுட். அவருக்கு அந்த ஆக்ஷன் இப்ப அவர் வந்தாருன்னா ஆக்ஷன்ல யார் ஆக்குறா, ஓகே இந்த ஒரு பொறுப்பு மட்டும் நான் தோனி கிட்ட கொடுத்துட்றேன்ப்பான்னு சொன்னீங்கன்னா சிஎஸ்கே சார்டட், அது பாட்டுக்கு மேல போயிட்டு இருக்கும். வேற யாராவது கொண்டு வந்து உட்கார வைங்க. அபினவ் முகுந்தனாலாம் இருக்காரு, அவரா இந்த தினேஷ் கார்த்திகனா இந்த ஆர்சிபில பண்ண ரோல் மாதிரிலாம் கூட நீங்க அவரை கூட எடுத்து வந்து உட்கார வைக்கலாம் ஒரு மென்டார் பண்ணாங்கன்னா. முகுந்த் வந்து பெட்டர் தென் தினேஷ் கார்த்திக் அவரை விட பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அபினவ் முகுந்தனா வந்து பண்றதுக்கு. சோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து அங்க கொடுத்து வெரைட்டி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுங்க. ஏன்னா யூ கான்ட் ஜஸ்ட் புட் எவ்ரிதிங் ஆன் ஒரு கோச் மேல போட முடியாது. ஆப்ஷனும் நீ தான் பார்க்கணும், இதுவும் நீ தான். ஒரு கோச் ஆட வர நீ ஒரு டீமை கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டியா, அந்த டீம்ல தான் அந்த 22 பிளேயரோ 25 பிளேயர்ல தான் அவர் பிக் பண்ணுவார் 11. அவரும் கேப்டனும் சேர்ந்து பிக் பண்ணுவாங்க 11 செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எப்படிரா இந்த பிச்சில் மெட்டீரியல்ஸ் பண்ணி ஆடுறது இது பண்றதுன்றது அவங்க பார்ப்பாங்க. தவிர்த்து உட்காந்து நீயே வந்து போய் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி போடு, நீயே எழுது, அதெல்லாம் வந்து தோனி மட்டும்தான் பண்ணுவார். வேற யாரும். தோனிக்கு வந்து அந்த கண்ட்ரோல் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து என்கிட்ட கொடுத்துரு எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மை வே ஆர் ஹைவேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருப்பாரு. அது அவருக்கு சூட் ஆச்சு. எல்லாருக்குமே சூட் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. சரி, இப்போ லெட்ஸ் க்ளோஸ் திஸ் அண்ட் இன்னும் அடுத்த டாபிக்ல நான் கேட்கறேன். ஓகேவா, அதாவது கோச் முடிஞ்சு சரிங்களா, இப்போ பவுலிங் கோச் அந்த என்டையர் யூனிட்டுமே அப்ப கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். கண்டிப்பா வந்து ஒருதோட நிக்க போறது இல்ல. ஓகேவா, ஹெட் கோச் மாறிடுச்சுன்னா அந்த கோச்சிங் ஸ்டாஃப் எனக்கு மாத்திரம் தான் சொல்லுவாங்க. சோ மாத்துறாங்கன்னா கண்டிப்பா மென்டர் புதுசா இது வரைக்கும் சிஎஸ்கே யூனிட்டே இல்லாத ஒரு மென்டர் உள்ள வருவாங்க. ஓகே, ஆக்சுவலி யூனிட்ல மென்டர்ன்ற ஒரு பொசிஷன் இது வரைக்கும் யாருக்குமே இருந்தது இல்ல, ஒருத்தர் உள்ள வருவாங்க. சோ அப்படி வர்றதுங்கிற ஆளுமே அதுக்கேற்ற மாதிரி வருவாங்களா, இல்ல சிஎஸ்கேக்கு பிடிச்சாலும் வருவாங்களா அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க சொன்னதை வச்சு நான் யோசிச்சு பார்த்தேன்னா, ஹேமந்த் பதானி கோச்சா அப்படி வராருன்னா ராகுல் டிராவிட் லைக்கபிள்ங்கும் போது மென்டரா அவர் போட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின்மே எனக்கு வருது. பிகாஸ் ஜஸ்ட் சடன் தாட் தான். ஆனா மென்டர் கொஞ்சம் ஆக்டிவா ஸ்கவுட்டிங் எல்லாத்தையும் கேட்கற ஆளுங்களாம் இருக்கணுங்கும் போது ராகுல் டிராவிட மென்டார் எல்லாம் போட மாட்டாங்க, வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவரு வந்து அவர் கோச், அவர் இன்டர்நேஷனல் கோச், அவரு சக்சஸ்ஃபுல் T20 வேர்ல்ட் கப் வின்னிங் கோச். அவரை போயிட்டு அவன் கூட்டின்னு வந்து மென்டாரா உட்காருங்க ஜி அப்படின்னு சொல்லுவான். இல்ல நான் ஏன் இப்படி யோசிச்சேன்னா, ஐ மீன் இது வியர்டான திங்கிங் தான், பட் நான் ஏன் அதை யோசிச்சேன்னா, அபினவ் முகுந்த் வந்து ஒரு ஸ்கவுட்டிங் வேணா கொடுப்பாங்க. சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த விஷயத்துக்கு போறதுனால அபினவ் முகுந்த் இப்ப எப்படின்னா ராகுல் டிராவிட் அவர் ஹேமந்த் பதானி இங்க கொடுத்துட்டு
மென்டர்ல வந்து அபினவுக்கு இந்த மாதிரி ஒரு ஆளை உட்கார வைக்கணும். ஐ மீன் எங்கராவும் இருக்கணும், அட் த சேம் டைம் தி ஷுட் அந்த ஒரு இது இருக்கணும், அந்த ஹங்கர் இருக்கணும்வாங்கல்ல, டிகேக்கு இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஆள் பிடிக்கணும்னா அந்த மாதிரி போடுறதுக்கு ரெடியா இருப்பாங்களா அப்படின்ற தாட்ல நான் இல்ல கேட்டேன். ஸோ டைனமிக்ஸ் அப்படிலாம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு நியூஸ்ல என்ன கேள்விப்பட்டு இருக்கேன்னா, காசி தாத்தாவை வந்து சிஇஓல இருந்து மேனேஜிங் டைரக்டரா ஷிஃப்ட் பண்ண போறதாக பேசிட்டு இருக்காங்க. அவர் ஓ சிஎஸ்கேவோட சிஇஓ இல்லாம அவர் மேனேஜிங் டைரக்டரா போட்டுட்டு சிஎஸ்கேக்கு ஒரு தனி சிஇஓ இப்போ புதுசா ஒரு யங் அண்ட் டைனமிக் சிஇஓ இப்போ வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. தேர் லைக் எவ்ரிதிங் தேர். நான் ஃபர்ஸ்டே சொன்னதான் கமல், ஐபிஎல் முடிஞ்சோடனே நான் என்ன சொன்னேன், தேர் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ் ரீஷஃபிள் இந்த சிஎஸ்கே செட்டப். இட்ஸ் நாட் கோயிங் டு பி லைக் த சேம். அந்த ஓல்டு இது முடிஞ்சு போச்சு. இட்ஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் தெம். இந்த லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் அவங்க ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அது கேட்டலிஸ்டே மெயின் வந்து தோனி தான். தோனியே ஆமா வந்து எப்போ வந்து அவருக்கு சுரேஷ் ரெய்னாக்கு பிட்டு போடாதது கூட அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஓகே பரவாயில்ல, ஏதோ உனக்கு போடல, கரெக்ட் தான், அவனும் பெருசா ஆடல அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுல இருந்தே அவர் ஓகே தான். ஆனா அவர் ஜடேஜாவோட ட்ரேட்ல ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. அது ஒண்ணு. அதுக்கப்புறமா வந்து இன்னொன்னு என்னதுன்னா, நிறைய விஷயம் வந்து அவர் கண்ட்ரோல் இல்லாம அந்த உள்ளுக்குள்ளேயே நிறைய அந்த ப்ராப்பரான ஒரு ரோல் கிளாரிட்டி இல்லாம எல்லாருமே இருந்ததுனால he didn't feel like to be involved with the சிஎஸ்கே செட்டப் மச். இந்த பர்டிகுலர் ஐபிஎல் போன ஐபிஎல் வந்து அவர் வந்து சிஎஸ்கே கிட்ட ஓகே நீங்க பண்றீங்களா உங்க வேலை பண்ணுங்க, என்னதும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு தனியாக நின்ட்டார் அவர். அதனால தான் சீசன் முடியறதுக்கு முன்னாடியே இது வரைக்கும் தோனி பண்ணதே கிடையாது. சீசன் முடிஞ்சதுக்கு முன்னாடியே நான் கிளம்பி நான் ஊருக்கு போறேன், நீ பிளே ஆஃப் போனா நான் வந்து சேர்றேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர்லாம் பாய்காட்லாம் பண்ற ஆளே கிடையாது. அவரே பாய்காட் கண்டிப்பா. பண்ண வச்சிருக்காங்கன்னா அப்போ உள்ள சுச்சுவேஷன் அவ்வளவு பேடா தான் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் எதுல மேனேஜ்மெண்ட்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நவ் அவர்கிட்ட பிளாட்டர்ல போயிட்டு நீங்க நிக்க வேண்டியது, அந்த கவுண்டமணி போயிட்டு செருப்பு எடுத்து நிப்பார் தெரியுமா, அந்த ஒரு காமெடியில வரும், அந்த மாதிரி போயிட்டு நீங்க நிக்க வேண்டியதான், தம்பி ராசா ஏதாவது ஒன்று பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நிக்க வேண்டியதான். அப்போ மேபி அவர் வந்து நீ சொல்ற அந்த மென்டார்ஷிப் ரோல் வந்து அவர் எடுக்க வாய்ப்பு. எனக்கு தோனி தான் எனக்கு மென்டாரா வேணும் கமல். ஆக்சுவலி அவுட் ஆஃப் அபினவ் முகுந்த், அவுட் ஆஃப் எனி பிளேயர், எனக்கு தோனி தான் எனக்கு மென்டாரா வந்து உட்காரணும் சிஎஸ்கேக்கு. அவர் மட்டும் என் மென்டாரா வந்து உட்காந்தாருன்னா எல்லாரையும் வெத்தலையா வச்சு சாப்பிட்டு போயினே இருப்பாரு. இல்ல அது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இவ்வளவு பேசவே தேவையில்லை. கோச் யாரானாலும் இருக்கட்டும், அவன் இந்த ஒரு மனுஷனே கோச்சே மிஸ்டேக் பண்ணாலும் நிறுத்து. அதாவது பிளேயிங்ல வந்து இது அவன் வந்து இதெல்லாம் கரெக்டா இருக்குமான்னு கேட்டா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் துண்டு எடுத்து சிகரெட் டப்பா இருக்குல்ல அந்த பேர் எழுதி இத போயிட்டு படிச்சு டாஸ் போட பேசிட்டு வா இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு அவரு. அந்த மாதிரி அண்ட் மென்டாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தோனி தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். எனக்கு லுக்ஸ் லைக்லியுமே அவர் தான் ஆவாருன்னு தோணுது எனக்கு மென்டாரா. அப்படி இல்லைன்னா இன்னொன்னுமே இருக்கு, ஆக்சுவலி ஆஷ் அண்ணாவுமே மென்டாரா வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்ல ஆக்சுவலி மென்டருக்கு இட்ஸ் a good idea. நான் சும்மா சொன்னேன் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா he is looking for coaching opportunity. 100% தேவையே இல்லாத அணி. ஆனா அவர் உண்மையிலே மென்டாரா வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஆனா அதே மாதிரி தேவையில்லாத ஒரு போல்ட் மூவ்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல்னு சொல்லி ட்ரை பண்ணி அடி வாங்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதான் போனா ஒண்ணு ஃளைட் ஏறும், இல்லையா டப்புன்னு டவுன் ஸ்பீட், அந்த மாதிரியான ஆள் தான் அவரு. பட் அதுவுமே இருக்கு. குட் ஆப்ஷன். நிறைய ரீஷஃபிள் பண்றதுக்கு நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. நிறைய பேரை சொல்றாங்க, லைக் அனலிஸ்ட்லயுமே வந்து பிரசன்னா சார் இருப்பாரு, ஸ்ரீகாந்த் சார் இருப்பாரு, அப்புறம் நிறைய பேர்லாம் இருக்காங்க. கௌரவ்னு ஒருத்தர் இருக்காரு ரஜினி. ஐ மீன் லாஸ்ட் டைம் வந்து எஸ்ஆர்எச் கவர் இருந்தாரு. ஹி இஸ் ஆக்சுவலி a great எஸ்ஆர்எச் செட்டப்ல இருந்துமே சில கோச்சிங் ஸ்டாஃப் இந்த பக்கம் வர மாதிரிமே சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பாயிண்ட் ரீஷஃபிளிங் வந்து அவங்க பெரிய ஒரு லுக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே வாட் எவர். அண்ட் ஃப்ளெமிங் இது முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப ட்ரேட் இந்த டாக்கு வரும். அது என்னன்னா ட்ரேட் டாக்ல இப்போ வந்துட்டு இருக்க ட்ரேட் டாக் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹென்ரிச் கிளாசனுக்கு சிஎஸ்கே டார்கெட் பண்ணதா ஒரு ட்ரேட் டாக். அது வந்து இது இன்சைடர் டாக் தான் ஆக்சுவலா. அண்ட் நம்பர் 2 அசுதோஷ் சர்மா நம்ம ட்ரேட் டாக் பேசிட்டு இருக்கிறது. ஆனா யாருக்குன்னு சொல்லல. இன்ஃபேக்ட் அசுதோஷ் சர்மா ஸ்டோரி போட்டோன்னே நிறைய பேர் அது காசிப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது அசுதோஷ் சர்மா என்னன்னு தெரியல, பிகாஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் பேசுறதா இருந்துச்சு. ஆனா அசுதோஷ் சர்மா எனக்கு தெரியல. இது போட்டோன்னே ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸா நான் வந்து ஐம் ஸ்பிட்டிங் ஹியர். அண்ட் நம்பர் 3 டெவால் பிரேவிஸையும் அண்ட் தென் பிரேவிஸ் அண்ட் சிவம் டுவே கொடுத்து நம்ம வந்து ஹர்திக் பாண்டியா கேட்கறோம். ஆர்எல்ஸ் எல்லிஸ் ஆர் சாரி அவங்க கேட்கறாங்க, மும்பை கேட்கறாங்க. ஆர் எல்லிஸ் அண்ட் டுபே ஆர் எல்ஸ் கலீல் அண்ட் டுபே. இந்த 3 ஆப்ஷன்ல ஒண்ணு வேணும், நாங்க ஹர்திக் பாண்டியா கொடுக்குறோம் அப்படி. அண்ட் இன்னொன்னு இப்ப ரீசெண்டா சிஎஸ்கே வந்து ஒரு போஸ்ட் போட்டதுல 360 டிகிரி அப்படின்னு போட்டு சூரியகுமார் யாதவ் ஆடுற மாதிரி காமிச்சாங்க. ஆக்சுவலி இது ஆயுஷ் மாத்திரை போட்டோ தான் நான் நினைச்சேன். பட் அந்த ஸ்பெகுலேஷன் இந்த மாதிரி ரேண்டமா வரும்போது ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி. பிகாஸ் இவங்க இல்ல என்னால எக்ஸ்ட்ரா பிளேயரை கொடுக்க முடியாது, ஏன்னா எல்லிஸ் எங்களுக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு நிறுத்தினாங்கன்னா டூபியை மட்டுமே எங்களால இவரை கொடுக்க முடியாது, சூரியகுமார் யாதவ் கொடுக்குறோம். ஏன்னா சூரியகுமார் யாதவுமே அவங்க லெட் டவுன் பண்ற இடத்துல தான் இருக்காங்க இப்போ. சோ அந்த சான்ஸுமே இருக்கு. சோ இந்த டோட்டலா இப்போ இது வரைக்கும் பார்த்த ட்ரேட்ல விச் இஸ் a குட் திங் நீங்க இதை தான் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு நான் கேட்கறேன். குட் திங் வந்து ஃபார் போத் பார்ட்டி மியூச்சுவலி அக்ரி பண்றது ஹர்திக் பாண்டியா பை ட்ரேடிங் துபே அண்ட் கலீல் அஹ்மத். ஏன்னா மும்பைக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் தேவை, who can orchestrate in the power play. அப்புறமா வந்து அவங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்டரும் தேவை இந்த மிடில், நல்ல பவர்ஃபுல் பேட்டர் அவங்களுக்கு தேவை. அது அவங்க ரொம்ப லேக் பண்றாங்க. ஸோ அதனால அவங்க வந்து இந்த 2 ஆப்ஷன் எனக்கு போதுமே, ரெண்டுமே இந்தியன் ஆப்ஷனா வந்ததுன்னா அவங்க ஃபாரின்
ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க ஈஸியாக அவங்க டாப் ஆர்டருக்கும் அந்த மாதிரி வச்சு அவங்க ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லா ஒரு டீம் செட்டப் அவங்க உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ அவங்க ஆக்சுவலி இதுதான் அவங்க விரும்புவாங்க. இந்த இந்த 2 பிளேயர் டூபே அண்ட் கலீல் அகமது வந்தாங்கன்னா இட்ஸ் ஆர்டர் ஃபார் தெம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுக்காக நான் ஓவர்சீஸ் ஆப்ஷன் நான் வேற எதுக்காக வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியா மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஹர்திக் பாண்டியாக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆமா. ஹர்திக் பாண்டியாவுக்கு சிஎஸ்கே தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு. ஸோ அதனால அவர் ஆப்வியஸ்லி சிஎஸ்கேக்கு இது ஒரு நல்ல வே அவுட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு உள்ள ஓடி வந்துடுவார் அவர். ஸோ அதுவும் ஒரு பக்கம். இப்போ சூரியகுமார் யாதவ் வரணும்னா ஐ திங்க் சூரியகுமார் யாதவ் எனக்கு தெரிஞ்சு ட்ரேட் மூலியமா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். யாருமே அது பெருசா அட்ராக்டிவா பார்ப்பாங்கன்னு தெரியல இப்போ இருக்க கரண்ட் 100% பார்க்க நிலைமைக்கு. மாட்டாங்க. ஆமா, ட்ரேட் பார்க்க பண்ற மாட்டாங்க. அளவுக்கு அதுவும் ஆல் கேஷ்லாம் கொடுத்தோம்னா எவ்வளவு கேஷ் கொடுப்பீங்க? 16 crores கொடுப்பீங்க நீங்க சூரியகுமார் யாதவ்? 18 crores கொடுப்பீங்களா சூரியகுமார் யாதவுக்கு? நானா வாங்கவே வாய்ப்பே மாட்டேன். கிடையாது. ஆக்ஷன்ல போய் கூட எடுப்பேன். ஆமா, நான் வந்து ஆக்சுவலி அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இல்ல சொல்ல. ஆக்ஷன்ல போய் கூட எடுப்பேன். ஆனா ட்ரேட் பண்ற மாதிரி பண்ண மாட்டேன். ஆனா அதேதான் நிறைய பேர் இப்போ. ஜஸ்டிஸ் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களே வாங்க மாட்டாங்க. அவங்களே ஆமா, சும்மா வாய் பேசுவாங்க. சும்மா அது கம்பீருக்கு எதிர்த்தா கொடி பிடிக்கிறதுக்காக சூரியகுமார் யாதவ் ஆமா, கொடியை பிடிச்சாங்க. அதான் உண்மை. ஆமா. யா. ட்ரேட் மூலமா எடுக்கிறது வந்து ஐ டோன்ட் திங்க் இட் ஒர்க் ஃபார் ஓகே. சிஎஸ்கே. அண்ட் ஆல்சோ இன்னொரு ட்ரேட் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இட்ஸ் சாய் கிஷோர் கமிங் பேக் டு சிஎஸ்கே இன் ஆல் கேஷ் டீல். ஓகே. ஸோ ஆக்சுவலி குஜராத் டைட்டன்ஸ் வந்து தே ரெக்வயர் சம் பிளேயர்ஸ் ஃப்ரம் சிஎஸ்கே அதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து மோர் தென் பிளேயர்ஸ் அவங்க என்ன சிஎஸ்கே எப்படி டீல் பண்ணுறாங்கன்னா ஆல் கேஷாக நாங்கள் கொடுத்தோம். ஏன்னா சிஎஸ்கேக்கு வாஷிங்டன் சுந்தரம் தேவை, எய்தர் 2 பேர் யாரோ ஒருத்தங்க தேவைன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயரே வந்து வாஷிங்டன் சுந்தரம் அவங்க ஆல்மோஸ்ட் உள்ள கொண்டு வரதுக்கான எல்லாமே மூவ் பண்ணாங்க. அவங்க லாஸ்ட் மொமெண்ட்ல ஏதோ ஒன்று மிஸ் ஆகி அவங்க வந்து இது வேண்டான்னு சொல்லிட்டாங்க. மேபி அவங்க ராஜஸ்தானே நீ ஜடேஜா கொடுக்குற அப்போ எனக்கு எந்த பிளேயரும் கொடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி ஏதாவது அவங்க என்ன பேசியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஏதாவது நடந்திருப்பாங்க. அது லாஸ்ட் மொமெண்ட்ல அந்த டீல் ஃபாலோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து இது சாய் கிஷோர் வந்து கேம் டைம் ரொம்ப குறைஞ்சு போச்சு குஜராத் டைட்டன்ஸ்ல. அவர் வந்து கரியரை டெவலப் பண்ணணும் பில்ட் பண்ணணும்னு பாக்குறாரு. நமக்கு இங்க வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் தேவைப்படுது ஸ்பின்னர். ஸோ சிஎஸ்கேக்கு வந்து அந்த இம்பாக்ட் ரோல்ல கொண்டு வரும்போது கீழூசனோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடும். இதுல வந்து அவர் சாய் கிஷோர் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா அவங்க சிஎஸ்கேக்கு ஆக்சுவலி நல்ல ஒரு பேலன்ஸ் கிடைச்சிரும். அவங்களுக்கு 2 ஓவர்சீஸ் பவுலர் வச்சுட்டு போகிறது இல்லாம ஒருத்தர் வச்சுட்டு மட்டும் போக வாய்ப்பு இருக்கு. நூர் அகமதும் வந்து நமக்கு நாளாக அவர் வந்து ஏதோ பழுதடைஞ்சு போற மாதிரியே போய்கிட்டு இருக்காரு. அவரு நூர் அகமதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ட்டு நினைச்சா கூட we will have some variety சாய் கிஷோர் உள்ள வந்தாருன்னா. ஸோ அது ஒரு ஆல் கேஷ் ட்ரேட் அவங்க பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு சிஎஸ்கே. அது திஸ் எனக்கு வேற ஏதாவது பிக் ட்ரேட் மூவ்ஸ்லாம் சிஎஸ்கே பண்ற மாதிரி எனக்கு தெரியல இந்த இயர். இல்ல இப்போ இந்த கொஸ்டின் இதுக்கு நான் ஏன் கேட்டுட்டு சொல்றேன்னா, இப்ப கோச் மாறினாங்க, ஓகேவா, இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ட்ரேடு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நடக்குமா, இல்ல அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கோச் கிட்ட கன்சல்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நடக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின். அண்ட் நம்பர் 2 இன்னொன்னு என்னன்னா, இந்த கொஸ்டின் ஒன்னு இருக்கு, இல்ல அதுக்கு முன்னாடி நடக்கும் அதுக்கப்புறம் நடக்கும். அண்ட் நம்பர் 2, சோ அந்த கோச் வந்து என் டீம் இப்படிதான் நான் ஃபார்மேட் பண்ண போறேன், இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி, சோ என் ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த ஆள் தான் தேவை, இவர் தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சாய் கிஷோர் தேவை, ஹர்திக் தேவை இல்ல, ஹர்திக் தேவை, சாய் கிஷோர் தேவை இல்ல, அசுதோஷ் சர்மா தேவை. சோ எப்படி வேணாலும் திங்க் பண்ணலாம், ஓகேவா. சோ இந்த மாதிரியான ஆங்கிளும் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம டீம்ல இருந்து பிரவிஸ் போற மாதிரி இருந்தா கண்டிப்பா மும்பைக்கு பிரவிஸ் தேவை கிடையாது. ஏன்னா அவங்க பிரவிஸ் வந்தாங்கன்னா ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் டிராப் அவுட் பண்ணுவாங்க. ஆனா டிராப் அவுட் பண்ணாலுமே அவங்களுக்கு அந்த பிளேயிங் 11ல வந்து 4 பிளேயர்ஸ் வச்சு ஆடுறதுல ப்ராப்ளம் வரும். சோ அதனால பிரவிஸ் அவங்களுக்கு அவ்வளவு அட்ராக்டிவ் ஆகும். நீங்க சொல்ற மாதிரி ஆல்சோ தே ஆர் ஆல்வேஸ் லுக் ஃபார் தி இந்தியன் பிளேயர்ஸ். அண்ட் இதுதான் அவங்களுக்கு அட்ராக்டிவாவும் இருக்கும். கலீல் அகமது அண்ட் தென் யாரு துபே அண்ட் எல்எஸ் துபேன்னு கேட்டாங்கன்னா கூட அவங்க மேபி ஒத்துக்கலாம். ஆனா நம்ம ஒத்துக்க மாட்டோம். பிகாஸ் நமக்கு அந்த டெத் லாஸ்ட் இயர் மீன் இந்த 2025-26ல இல்லாமதான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும்னு சொல்ல வரேன். சோ இது இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நான் யோசிக்கிறேன். சோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது தான். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சா செகண்ட் கொஸ்டினுக்கு நமக்கு மோர் ஓவர் கிராக் பண்ண முடியுங்கிறதா என் பாயிண்ட். ஆமா இதுல வந்து இப்ப என்னன்னா இப்ப நீங்க கோச் அப்பாயின்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க சொல்லுவாங்களா ட்ரேட் எல்லாம் பண்ணுவாங்களான்னு கேட்கறது வந்து நான் ஒன்னு சொல்லிடுறேன். கோச் இன்டர்வியூ பண்ணும் போதே வந்து அவங்க விஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரி பிளேயர்ஸ் என்ன மாதிரி பிளேயிங் ஸ்டைலு எல்லாமே கேட்டுருவாங்க. ஓகே ஓகே அது ஒரு ப்ரெசன்டேஷனா பண்ணுவாங்க. போயிட்டு போயிட்டு இப்போ ஒரு 3 வருஷம் நான் கான்ட்ராக்ட் தரேன், அடுத்த சைக்கிள் நான் உனக்கு தரேன். அடுத்த சைக்கிள்னா இப்போ இந்த சைக்கிள் முடியும் போதே இப்போ சாக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ரைட் கால் இந்த டைம்ல பண்றது. ஒரு நிமிஷம் இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, அவங்களுக்கு ஏதாவது டார்கெட் இருக்குமா? ஏதாச்சும் 3 பிரான்ச்சைசி இருக்கு, ஓகே, அது 3 டோர்னமெண்ட் இருக்கு. 3 டோர்னமெண்ட்ல நீ ஒரு டோர்னமெண்டாவது கப் அடிச்சிருக்கணும், அவருக்கு ரன்னர் அப் வரணும், இல்ல 4 டோர்னமெண்ட் இப்படி டார்கெட்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டார்கெட்ஸ் கொடுப்பாங்க. டார்கெட்ஸ் வந்து டார்கெட்ஸ்ன்றத விட அது கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க கோச் கிட்ட. இங்க பாருங்க இதெல்லாம் தான் எங்களோட கோல்ஸ், இதெல்லாம் நாங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம்.
மேனேஜ்மெண்ட் வந்து தே பி சேயிங் டு த கோச், இதெல்லாம் நாங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், இதை அச்சீவ் பண்ணுறது உங்ககிட்ட என்ன பிளான் இருக்கு, நீ என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க கேள்வி அந்த கோச் கிட்ட. அவங்க இதெல்லாம் பேசிக்காக டிஎன்சிஏல ஒரு கோச் சூஸ் பண்ணுறாங்க ரஞ்சி ட்ரோஃபிக்கு, இல்லை ஏதாவது ஒரு இதுக்கு சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே, ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு கோச் சூஸ் பண்ணுறாங்கனாலே வந்து இந்த ப்ரெசன்டேஷனு, இந்த விஷனு, நீங்கள் என்ன மாதிரிலாம் பண்ணுவீங்க, இது மாதிரி என்ன பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் பார்த்தா உள்ள ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து தான். பட் இப்போ என்ன பண்ண போறீங்க, உங்களோட விஷன் என்ன, உங்களோட ஃபோர்காஸ்ட் என்ன மாதிரி பிளேயர்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆவாங்க, என்ன மாதிரி சிஸ்டம் நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க, இது எல்லாமே வந்து கேட்பாங்க. கேட்டுட்டு தென் இப்போ வந்து சிஎஸ்கே சூப்பர் கிங்ஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஜஸ்ட் கிரிக்கெட் டீம், இட்ஸ் அ பிஸ்னஸ் நவ். ஓகேவா? ஆமா இப்போ எப்படி ஃபுட்பால் டீம்ஸ்லாம் இப்போ செல்சி, ரியல் மேட்ரிட், பார்சிலோனா, மான்செஸ்டர் யுனைடெட், இவங்க எல்லாருமே வந்து இப்போ ஒரு பெரிய பிராண்டாவே ஆயிட்டாங்க. ஸோ அந்த பேர் வச்சு அவங்க விற்கலாம், இப்போ என்ன வேணா மர்ச்சன்டைஸ்லாம் விற்கலாம். ஸோ இப்போ அந்த நிலைமையில தான் இப்போ ஐபிஎல்மே இஸ் ஹெட்டிங் டு தட் ஏரியா. ஸோ அப்படி இருக்கும்போது அண்ட் ஆல்சோ சிஎஸ்கே வாண்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் திஸ் லெகசி. கோச் கிட்ட வந்து கண்டிப்பாக இது எல்லாமே கேட்டிருப்பாங்க கமல். ஓகேவா? எல்லா கோச்சுமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ஈஸி, இந்த மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் வேண்டாம், ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்தாலுமே எனக்கு இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும்னு சொல்கிறத விட இந்த மாதிரி இருந்தால் எனக்கு பெட்டர், இந்த மாதிரி இருந்தால் எனக்கு இது பெட்டர், இப்படி வந்தால் நான் இப்படி ஹேண்டில் பண்ணுவேன், அப்படி வந்தால் நான் அப்படி ஹேண்டில் பண்ணுவேன். இப்போ ஒரு விஷயம் நம்ம பயங்கரமாக பாராட்டி ஆகணும். இது ட்விட்டர்லேயும் நான் நெக்ஸ்ட்லேயும் நான் படிச்சுட்டு இருந்தேன். அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து சிஎஸ்கேவோட முன்னாள் கோச் ஃப்ளெமிங் வந்து டாக்டிக்கலி அவர் வேணா ரொம்ப புவராக இருந்திருக்கலாம், ஆனால் மேன் மேனேஜ்மெண்ட்ல செமையாக இருந்தார் அவர் அது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான். ஏன்னா இது வரைக்கும் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எந்த ஒரு விதமான கான்ட்ரவர்சியும் வந்தது கிடையாது. அன்லெஸ் அந்த லாஸ்ட் சீசன் நமக்கு அந்த அதுவும் பெரிய கான்ட்ரவர்சி இல்லை, இந்த யூடியூப் வீடியோ போட்டதுனால சில இன்ஃபர்மேஷன் லைட்டாக வாய் தவறி சொன்னாரா தெரிஞ்சு சொன்னாரா நமக்கு தெரியாது, சொல்லிட்டாரு, அதனால கொஞ்சம் கேஆஸ் உள்ள நடந்தது. அப்பார்ட் ஃப்ரம் தட் எந்த ஒரு இது இல்ல வரைக்கும் நீங்க நம்ம சொல்ற 18 எனக்கு வருஷத்துல ஆஷனான்னு சொல்லும் போது எனக்கு இதுதான் ஒண்ணே ஒண்ணு. ஏன்னா அவரு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சா அவர் பண்ண விடாமட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அவர் மேல இருக்க மிஸ்டேக் அக்செப்ட் பண்றதை விட இப்படி நடந்துச்சு இதனால நடந்துச்சுன்ற மாதிரியே அவர் போவாரு. நம்ம என்ன ஸ்டீஃபன் பிளமிட்ட பார்த்தோமோ அது இன்னும் அத்தாரைஸ்டான ஒரு வே ஆஃப் ஆன்சரை அவர்கிட்ட இருந்து நம்ம பார்ப்போம், ஆஷன் ஆகிட்டு இருந்து. அது நம்ம இப்ப நம்ம சொல்லும் போது மேபி ஹாஷா என்ன கூட திட்டலாம், ஆனா அது பஞ்சாப் கிங்ஸ்க்கு நடக்குதுமே அதுதான். ஏன்னா அவர் ஃபம்பிள் பண்ணாரு, அவர் அதை அக்செப்ட் பண்ணவே கிடையாது. அப்ப அது நடந்துச்சு, இது நடந்துச்சுன்னு சொன்னாரு. அப்புறம் எதுக்கு நீங்க கேப்டன்? இப்பயாவது பரவாயில்ல, கோச் மென்டர் நிறைய வந்துச்சு. 2018-19 டைம்ல அந்த மாதிரி கிடையாது. அண்ட் ஹி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட், பிகாஸ் அவர் ரொம்ப நம்பினாங்க பஞ்சாப் கிங்ஸ்ல கேப்டன்சி கொடுக்குற அளவுக்கு எடுத்து வச்சு பண்ணாங்க. அப்படிங்கும் போது அவர் வந்து இருந்தாரு. இன்ஃபேக்ட் அப்ப வந்து சிஎஸ்கே விட்ட உடனே அப்ப என்ன தடவை போட்டிருந்தாரு அவரு ஆப்ஷன் ரூம், இது என்னது இந்த மாதிரி சூது ரூம் சம்திங் இங்கிலீஷ்ல பேர் மறந்துட்டாரு, ரொம்ப நாள் ஆச்சு, அது நியூஸ் பேப்பர்ல படிச்சாச்சு. கேம்பிள் ரூம்ல வந்து இந்த நடக்கிறது அப்பெல்லாம் போட்டிருந்தாரு. சொல்லும் போது அது இட்ஸ் நாட் ஆக்சுவலி அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. பட் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்ற மீடியா முன்னாடி ஹேண்டில் பண்றதுல தானே இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அதுதான் ஒரு கரெக்ட் தான். கொஞ்சம் சொதப்பி விட்டுருவாரு. அது ஒரு பாயிண்ட். ஸோ அது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவார் ராகுல் டிராவிட் அப்படின்றது பார்க்கும்போது, ராகுல் டிராவிட் ஹேமங் பதானி பார்க்கும்போது ராகுல் டிராவிட் இஸ் ஃபார் பெட்டர் தான் இதில் மேன் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஹேமங் பதானி இஸ் அ குட் மேன் மேனேஜ்மெண்ட், ஹி டிட் ஃபேர் ஜாப் இன் டிஎன்பிஎல் செட்டப் அண்ட் ஃபாரின்லாம் போய் ஆடுறாங்க. ஃபாரின்ல உங்களுக்கு அந்த டிசிப்ளின் இருக்கும், அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு தான் பிளேயர்ஸ்லாம் வம்பு பண்ணுவானுங்க, ரொம்ப அடக்கி வாசிட்டு தான் போவானுங்க. இந்தியாவில் வரும்போது நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, கொஞ்சம் வைசரா, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டா, கொஞ்சம் ட்ரஸ்டடா, ரெஸ்பெக்டடா மெயினா இருக்க மாதிரியான கோச்சுக்கு தான் போவோம் நம்ம. ஸோ ராகுல் டிராவிட் வில் பி சிஎஸ்கே நியூ கோச்னா நான் ஏர்லியாவே கால் பண்றேன். அதை அப்படி இல்லைன்னா தெரியல வேற யார் கோச்னா ஐ வில் சஜஸ்ட், எப்படி சொல்றது, ஒன் பாயிண்ட் எனக்கு இவரு, ஆனா மென்டரா வந்து அந்த எப்படி சொல்றது, எனக்கு ஹானஸ்டா என்னோட ஆப்ஷன் வந்து அபினவ் முகுந்த் ஆர் இர்ஃபான் பத்தான். பிகாஸ் இர்ஃபான் பத்தான் வந்து லாஸ்டா ஒரு 3 இயர்ஸா வந்து நினைக்கிறேன், எக்ஸாக்டான டைம் தெரியல, ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு கோச்சா இருந்தாரு, சாரி மென்டரா இருந்தாரு. சோ அங்க இருந்து ஃபைன் பண்ண டேலண்ட் அக்யூப் நபிதார்ல இருந்து ரஷிக் சலாம்ல இருந்து அந்த ஒரு உம்ரான் மாலிக்லாம் அவர் தான் ஃபைன் பண்ணி கொடுத்தாரு. சோ அப்படி டேலண்ட் ஃபைண்டிங் நல்லா இருக்கும் அவர்கிட்ட இருந்து. அண்ட் ஆல்சோ அவர் லாஸ்ட் இயர் ரஞ்சி ஜம்மு காஷ்மீர் ஜெயிச்சதே கிடையாது, கம்ப்ளீட் டிராட்டை அவர் ஜெயிச்சு கொடுத்தாரு ரஞ்சி டிராஃபி அவங்களுக்கு. சோ அந்த மாதிரி ஜெயிச்சு கொடுத்தாருன்னா டீம் நல்லா விளையாண்டுச்சு, ஆனா அதுக்கு என்டையர் ப்ராசஸுமே செட் பண்ணி கொடுக்கறது ஒரு மென்டரோட ஜாப் இல்ல, ப்ராசஸ் செட் பண்ணி கொடுக்கறது சொல்ல வரேன். சோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ப்ராசஸ் செட் பண்ணி கொடுக்கறது மென்டார். ஆக்சுவலி ஒரு டீம் ஒரு மென்டாருக்கு ஒரு ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க. நம்ம ஆர்சிபி ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்காங்க, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து வீடியோ எல்லாம் போடுறதுனால நமக்கு வந்து ஓகே மென்டார்னா இதான் நம்ம அசியூம் பண்ணிடுறோம். ஆக்சுவலி அப்படி கிடையாது. இப்போ கௌதம் கம்பீர் வந்து அவர் மென்டார் தான் இருந்தாரு, சின் மென்டாரா இருந்தாரு தெரியுமா மும்பைக்கு. அவரோட ரோல் என்னன்னு தெரியுமா, வந்து மோட்டிவேஷன் டாக்ஸ் கொடுத்துட்டு போறது ட்ரெஸ்ஸிங், அவ்வளவுதான். ஆனா அவர் மென்டாரா இன்ஃபேக்ட் அது மட்டும் கிடையாது, நீங்க சொல்ற உண்மை. WPL சானியா மிர்சா இருந்தாங்க, யாருக்கு ஆர்சிபி டீமுக்கு வந்து மென்டாரா இருந்தாங்க.
ஸோ அவங்க சேம் மோட்டிவேஷன் டாக் கொடுக்கறதா தான் இருக்கு. மோட்டிவேஷன் டாக் தான் ஆக்சுவலி மென்டார் வந்து மோட்டிவேஷன் டாக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு டைம்ல. ஆமா இப்போ டிகே அவர் வந்து ஆர்சிபிக்குள்ள போனோம், அதுக்கப்புறமா தான் அந்த மென்டார்ன்ற ஒரு வார்த்தைக்கு வந்து டிஃப்ரெண்டான ஒரு மீனிங் கொடுத்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெளில வந்து தப்பா பேர் சொல்லிட்டாங்க மென்டார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் அவர் ஒரு கோச் மாதிரி தான் அங்க ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்டா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஃபங்க்ஷன் லைக் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் அங்க. ஸோ இங்க வரும்போது ஸ்ட்ராட்டஜிஸ்டா இந்த மாதிரிலாம் இருக்கணும் போது நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் அபினவ் முகுந்தனா இட்ஸ் வெரி குட் ஆப்ஷன். அதை தாண்டி வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு கொஞ்சம் நம்மளும் ஃபைன் பண்ணணும். நீங்களும் கமெண்ட்ஸ்ல எனக்கு கீழே போடுங்க வேற யார் வைக்கலாம். இந்த ஸ்கவுட்லாம் பிடிச்சிட்டு வர்றது, இந்த டேலண்ட்ஸ்லாம் பிடிச்சிட்டு ஆப்ஷன்ல ப்ராப்பரா யா மேனிப்புலேஷன்ஸ்ல ஹேண்டில் பண்ணி நமக்கு நல்ல ஒரு பெட்டர் ஆப்ஷன் பெட்டர் ஈல்டு கொடுக்குற மாதிரி யார் நமக்கு கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் ஹூ வுட் யூ லைக் டு சி ஒர்க்கிங் அலாங் சைட் வித் ராகுல் டிராவிட் அப்படின்னு போடுங்க. இல்லை ஹேமந்த் பதானி தான் உங்களுக்கு வேணும்னா அவரு கூட யாரெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. எனக்கு நான் ஒரு போல்கா சொல்லுவேன். அதாவது சந்திரகாந்த் பண்டித் அவர் ஒரு மாதிரி எவனா இருந்தாலும் முட்டி போடுற பாலா படம் மாதிரி தான் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அதெல்லாம் வேலைக்கே ஆகாதீங்களா, இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றே வர நான் மாட்டாங்க. சொல்றது எதுக்குன்னா நம்ம கொண்டு வர ஆயுஷ் மாட்டாங்க தான் மாத்திரையே வந்து மதிக்க மாட்டான் சந்திரகாந்த் பண்ணிட்டு வந்தாருலாம். இல்ல ரஜினி. ஆனா அவர் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஆனா எனக்கு என்னவோ தோணுது அவர் வந்து சம்திங் எனக்குள்ள ஒரு தாட், அது ஹவு இட் இஸ் கோயிங் டு டர்ன் அவுட் எனக்கு தெரியல. பட் இல்ல ஜஸ்ட் ஒரு கமல், விஷ் அது தான் அவ்வளவுதான். அது உங்களோட விஷயம் அது. ஆனா பாசிபிலிட்டியா நம்ம பேசும்போது இந்த 2 பேர் தான் இப்ப லைன்ல இருக்காங்க, டெஃபினெட்லி வேற யாருமே பாசிபிலிட்டினா லைன்ல அவங்க இல்ல. கிடையாது தான். யா ட்ரூ. சிஎஸ்கே அண்ட் கண்டிப்பா நீங்க சொல்ற அந்த குட் திங் இந்தியன் இஸ் கோச் தான் வேணும் நடம் பிடிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி த குட் திங் இஸ் தே ஆர் கோயிங் வித் இந்தியன் கோச். தட் இஸ் ஆக்சுவலி a far better thing. பிகாஸ் ஆமா கங்குலியை வந்து எப்படி அந்த ஒரு சைடு ஆஃப் ரெண்டு ஓனர்ஸ்ல ஒரு சைடு ஆஃப் ஓனர்ஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்களோ சேம் கைண்ட் ஆஃப் திங். நம்ம அதுக்கு கங்குலி கரெக்ட் சூப்பர்லாம் சொல்லல. அவரு ஹி இஸ் குட் நாட் தட் கிரேட். அவரு எப்படி சொல்றது, அந்த SA20ல சூப்பரா பண்றாரு. அந்த ஸ்டைல் அங்க ஒர்க் ஆகுது. ஐபிஎல்ல அந்த ஸ்டைல் ஒர்க் ஆகுது. இட் இஸ் டேக்கிங் சம் டைம். அந்த மாதிரி மாடல் தான் இது. சோ அதே மாதிரி இங்க மாதிரி இந்தியன் கோச்சஸ் போனாங்கன்னா இட் வில் பி குட். தட்ஸ் இட். அண்ட் ஹூ இஸ் யுவர் கோச், கோச்சிங் ஸ்டாஃப் யாரா இருப்பாங்க நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்தியன் கோச்சிங் தான் கோச்சிங் ஐ மீன் இந்தியன் கோச் தான் இருக்க போறாங்கன்னா யார் இருக்க போறாங்க உங்க தாட்ல இருக்குன்னு ஆசை இருக்கு கூட கமெண்ட் பண்ணுங்க. பண்றது வந்து கொஞ்சம் நல்லா சுரேஷ் ரெய்னா வேணும், இந்த மாதிரி வேணும், அந்த அந்த மாதிரி மாதிரி வேண்டாம். வேண்டாம். ஓகே, அப்படி இமேஜினரி போகாதீங்க. பேரே வேண்டாம். நம்ம எனக்கு கொஞ்சம் பிடிச்சது வேணும்லாம் வேண்டாம். கொஞ்சம் புளித்திஃபைடா நம்ம பேசுவோம் அந்த கமெண்ட்ல. நம்ம வந்து எக்ஸாக்ட்லி. கொஞ்சம் இப்ப ராகுல் டிராவிட்னா ப்ராப்பரான இப்ப இந்த ஸ்ரீதர் சார் ஃபீல்டிங் கோச்லாம் இருப்பாரு, அருண் சார் பவுலிங் கோச்லாம் இருப்பாரு. யா வை ஸோ நாட் இந்த ஸ்ரீதர் சார். மாதிரி யா எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஆளுங்களா போடுங்க, நல்லா இதை இருக்கும் சார் ஜாலியாக ஆக்சுவலா. பேசிட்டு இருக்க தமிழ் கமெண்ட்ரி பாக்ஸ்ல உட்காந்துட்டு. ஸோ அவரு ஆமா உள்ள கூட்டு வரலாமா இல்லை எப்படி ப்ராப்பரா பாருங்க. அந்த கோச்சிங் பேட்ச் யா. வச்சிருக்கவங்க எல்லாம் ப்ராப்பரா அண்ட் பார்த்து வியூவர்ஸ் அந்த ஃபார் மாதிரி யுவர் கைண்ட் கொஞ்சம் கமெண்ட் இன்ஃபர்மேஷன், பண்ணுங்க. ஸ்ரீதர் சார் தான் வந்து நம்மளோட ஐ மீன் 2026 அசிஸ்டன்ட் பவுலிங் கோச்சுமே அவர் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆளுங்க இவருக்கு பவுலிங் கோச்சை ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. ஏன்னா பவுலிங் செட்டப் அப்படி வருதுன்னா இந்தியன் கோச்சஸ்க்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களுமே கூட யூ கேன் போஸ்ட் இட் அவுட் அண்ட் வி வில் see அண்ட் நீங்க ஃபாரின் பண்ணலாம் பிளே கூட. கோச்சஸ்மே நீங்க உள்ள கொண்டு வரதுமே நீங்க யா சொல்லலாம். யா இந்த மாதிரி ஃபாரின் ப்ளீஸ். கோச்சஸ்மே உள்ள கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் லைக் இஸ் லைக் டாக்கிங் பாயிண்ட் தான். வாட் இஃப் தோனி ஆமா கம்ஸ் இன், தோனி வந்தா ஹி வில் பிரிங் த பேண்ட் பேக்குன்னு நினைக்கிறேன் நான். அவ்வளவுதான். ஒரு ஹெட் கோச்சா வந்தாருன்னா. அப்படி இல்லைன்னா வந்து இப்போ ராகுல் இருந்தாருன்னா நியூ பேண்ட் வில் ஃபார்ம். அது என்ன மாதிரி இருக்கும். ஆனால் ராகுல் டிராவிட், ருத்துராஜ் கைக்வாட், அண்ட் ஆல்சோ தேர்ஸ் கோயிங் டு பி another டி ஐ வில் ஸ்பில் ஹியர். தேர்ஸ் கோயிங் டு பி கேப்டன்சி சேஞ்ச் as well. அதுவுமே ரிவ்யூ போயிட்டு இருக்கு. மேபி தே வில் கிவ் 1 more year ஃபார் ருத்துராஜன் நான் நினைக்கிறேன். பட் அது ஹர்திக் பாண்டியா ட்ரேட் எப்படி போகுதுன்றதை பார்த்து தான் தே வில் டிசைட் ஆன் இட். ஹர்திக் பாண்டியா ட்ரேட் இஃப் இட்ஸ் கன்ஃபார்ம்டுனா மோஸ்ட் ப்ராபப்ளி தே வில் மேக் அ கால் லேட்டர் த ஆப்ஷன். ஆஃப்டர் ஆப்ஷன் இந்த கால் உங்களுக்கு வரலாம். அப்போ தே மைட் அனௌன்ஸ் லைக் ஹர்திக் பாண்டியா இஸ் கோயிங் டு லீட் த சைட் அப்படின்ற மாதிரி தே மைட் அனௌன்ஸ். அதான் நான் பார்க்குறேன். ஏன்னா ருத்ராஜ் கைக்வாடுக்கு வந்து நம்ம ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸஸே பாருங்க. ஐபிஎல்ல வந்து நம்ம பேட்டே எனக்கு பிடிக்க தெரியல அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. இங்க லிஸ்டே மேட்சஸ்லாம் வந்து கலக்கிட்டு இருக்காரு. 50 போட்டாரு, செஞ்சுரி போட்டாரு, கிரிட்டி நாக்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சாரு, டீமை சேவ் பண்ண ஆரம்பிச்சாரு. நான் பழைய ருத்து நான் அப்படியே பார்த்தேன் அந்த இடத்துலலாம். நானே பார்த்து என்ன அடி அப்போ எங்களுக்கு ஏமாத்திருக்கீங்க இவ்வளவு நாளா நீ எங்களை அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படி நான் இருக்கும்போது வந்து நீங்க சொல்றதுல ரஜினி, நம்ம முன்ன பேசியிருக்கோம், கால்ல பேசியிருக்கோம். ரவீந்திர ஜடேஜா ஆர் ருத்து கேப்டன்சி கொடுக்கணும். அது எஸ்பெஷலி ஜடேஜா கொடுத்த கேப்டன்சிப்னா அவன் ஆல்ரெடி எல்லா வேலையும் பாக்குறான். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்னு அது சும்மா எல்லாத்தையும் எக்ஸலண்டா பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல அவனுக்கு கேப்டன்சி கொடுத்து எக்ஸ்ட்ரா லோடு ஏத்தி அவன் ஆல்ரெடி ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டி ஈக்குவல் டு தோனி கூட சொல்லலாம். அந்த டைம்ல அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி கேரி பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும்போது அவன் பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குச்சு. சேம் திங் ருத்து வந்து பேட்டிங்ல ருத்து அவுட் ஆனா மொத்தமா டீமே காலின்ற மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு ஆள் கிட்ட போய் கேப்டன்சி கொடுக்கும்போது அவனுக்கு எக்ஸ்ட்ரா பிரஷர்ல போய் மாட்டிக்குவான்றது தான் நம்ம ஒரு டைம் பேசியிருந்தோம் ஆக்சுவலி கால்ல. ஆமா எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி காலையில் ஒரு வீடியோல பேசியிருந்தோம் நினைக்கிறேன், if I'm not wrong. அப்படியா? ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுக்கும்போது அவரோட ஃபார்ம் ரொம்ப டிப் ஆகுது, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டிப் ஆகுது. ஸோ அதெல்லாம் ஒரு கன்சர்னா வச்சுக்கிட்டு அவரோட கரியருக்கு அவர் வந்து கேப்டன்சி வேண்டாம், நல்லது. நான் வந்து மேபி
நான் ஒரு பேட்டிங் கேப்டனா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஐ கேன் கெட் த டாஸ்க் ட்ரூ. அசைன்ட் அண்ட் ஐ கேன் கோ ஹெட் இன் தட் வே. அண்ட் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி, ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹர்திக் பாண்டியாஸ் கேப்டன்சி இன் ஜிடி. அண்ட் ஜஸ்ட் மும்பையில பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேப்டன்சி கிடையாது. அது ஏதோ ஏதோ என்ன பண்ணானே எனக்கு தெரியல மும்பையில இருக்க வரைக்கும். அதே மாதிரி அவரு கேப்டன்சி ஆப்ஷன் இல்லை, வேற யாருன்னா சஞ்சு சாம்சன். நேரா போங்க கொடுங்க, 100% சேட்டா சேட்டா. கிட்டே நான் ஐம் கொடுங்க. வித் யூ ஆக்சுவலி. ஆமா, ஐம் சேட்டா வித் யூ கிட்ட ஆன் கொடுங்க, திஸ். சேட்டா பார்த்துப்பாரு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு யா. அந்த மாதிரி சேட்டா கிட்ட அண்ட் கொடுத்துட்டு ஆல்சோ போயிடணும். ஜஸ்ட் பிஃபோர் க்ளோசிங் இந்த கால் ஒண்ணு ராய்டு ஆல்சோ மென்டரா வர சான்சஸ் இருக்கு. ஜஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி ஏ பேசியிருந்ததை அதை நம்ம போட்டுட்டோம்னா ஆக்சுவலா அவர் வந்தானே தி பெஸ்ட் ஆக்சுவலி ராய்டு ஆப்ஷன் வந்தாருன்னா என்டையர்லி. இன்னும் செம்மையா இருக்கும், ரியலி அதுதான் நானும் பர்ஃபெக்டா ரொம்ப இருக்கும். பிடிக்கும். யா. அது ராய்டு வந்தாருன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப முகுந்தனே கூட நீங்க குட்டி மென்டாரா வந்து உட்காந்துருங்க அப்படின்னு சொல்றோம். தவிர்த்து ஆமா, ராய்டு தான் நமக்கு டாப். தி பெஸ்ட். ஓகே, ஆமா, ஸோ லெட்ஸ் க்ளோஸ் திஸ் அண்ட் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய தாட், நீங்க இந்த இந்த பிளேயர் இருந்தால் கரெக்டாக இருக்கிறத கமெண்ட்டும் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் வந்து கண்டினியூஸா இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். நீங்க இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ஜாய் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ கைஸ், நன்றி.